சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம். உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் என்றான். அதை எண்ணி பேசல, அதை எண்ணி பேசல. ஏனால் அது செய்தியாக்க கூடாது, அதில் அரசியல் இல்லை. வந்தான், தவற விட்டுட்டியே. எத்தனை பேர் வந்தான் தெரியாது, எப்படி வந்தான் தெரியாது, ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது. உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான். எப்படி? இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது? யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள்? யார்? நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன். அந்த காவலரின் பணி என்ன? என் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, பாதுகாவலரின் பணி என்ன? திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க, ஒருவேளை தவறிவிட்டால் திருடி விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க, மறித்து பிடிக்க. இதுக்குத்தானே. அவன் வரும்போதும் தடுக்கவில்லை, திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை. ஆனால் தெருவில் போவர் வருவரெல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? நீந்திரின்யா நீந்திரின்யா நீந்திரின்யான்னு தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? இதைத்தான் இந்தியா போர் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது. நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டுக் கொண்டல, அதுல யாராவது ஒருத்தனா? இல்லை. இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன், குறிப்பாக தமிழ் குடிமகன், தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு. இத்தனை கேள்வி. எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர், என்ன போர்? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்க போர். என்னடா